ஆவிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே. சரீரத்தை வெறுப்பதல்ல, எண்ணங்களிலே கீழ்ப்படுத்துகிறதான ஒரு நிலை. எல்லா எண்ணங்களும், உங்களுக்கு வருகிற எண்ணங்கள், யோசனைகள் கிறிஸ்து இயேசுடைய எண்ணத்திற்குள்ளாய் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்க. கண்ட கண்ட யோசனை வருகிறது, கண்ட கண்ட சிந்தனைகள் வருகிறது. நீங்கள் உங்களுக்குள் இருக்கிறதான சிந்தனை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிறதா என்பதை பார்ப்பீர்களாக. அது தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்யும். கிறிஸ்துவில் இருந்ததான சிந்தை உங்களிலும் இருக்கும் பொழுது அந்த பெற்றுக்கொண்டதான தரிசனத்தை, சொப்பனத்தை நிறைவேற்ற அது உதவி செய்கிறதா இருக்கும். மற்ற எண்ணங்கள், யோசனைகள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அது அடக்கப்படவில்லை என்றால், தாழ்ந்து போகவில்லை என்றால், பொறுத்து கொள்ளவில்லை என்றால், யோசேப்பை நினைத்துக் கொள்வீர்களாக. சகலவற்றையும் அவன் பொறுத்து கொண்டான். தன்னுடைய ஆத்துமாவை அவன் வெறுத்தான். சரீரத்தை வெறுக்கவில்லை, ஆத்துமாவிலே, எண்ணங்களிலே ஒரு திட்டமிடப்பட்டதான ஒரு வாழ்க்கை, ஒரு டிசிப்ளின், ஒரு லைஃப் இந்த யோசேப்பு அவர் தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, இந்த தரிசனம் நிறைவேற்றப்பட இந்த டிசிப்ளின் லைஃப் உள்ள வாங்க. டிசிப்ளின் லைஃப்னா கர்த்தருடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறதுனால் மாத்திரம்தான். வேற யார் வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ஃபைனல் அத்தாரிட்டி இந்த தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. இந்த வார்த்தை ஒருபோதும் மாறாததா இருக்கிறது. எல்லாம் இந்த வான பூமி ஒளிந்து போனாலும் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை, தரிசனத்தை கொடுத்திருந்தாருன்னா, இந்த உலகமே அழிந்து போனாலும் புதிதாக ஒரு உலகத்தை உண்டு பண்ணி அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி, கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றி, கொடுத்த சொப்பனத்தை நிறைவேற்றி அதை வெற்றி பெற செய்வதற்கு அவரே ஆற்றல் உள்ளவராயிருக்கிறார். யோசேப்பினுடைய கதிர்கட்டு எழுந்து நிமிர்ந்து நின்றது. தலையில எல்லாம் உயர்த்தப்படுவதாக. தரிசனத்தை பெறாத ஜனங்களோட இணைந்து கொள்ளாதீங்க. தரிசனத்தை பெற்றுக்கொள்ளாத குடும்பங்களோட இணைந்து கொள்ளாதீங்க. தரிசனத்தை பெறாத சபையோட இணைந்து கொள்ளாதீங்க. அவங்க வாழ்க்கையை அழித்து விடுகிற ஒன்றாக இருக்கிறது. தரிசனத்தை பெற்றுக்கொண்டதான ஜனங்களோட இணைந்து கொள்வீர்களாக. உங்க வாழ்க்கையை தேவன் அற்புத ரீதியாக மாற்றிக் கொடுப்பார். தரிசனம் நிறைவேறினது. யோசேப்பு சொல்றாரு, நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நான் காப்பாற்றுவேன். தரிசனம் நிறைவேறது எதுக்கு தெரியுங்களா? சுவிசேஷ வேலையை செய்து நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக. உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே எங்க பிள்ளைங்க தரிசனம் நிறைவேறின இந்த நாட்களிலே அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக, சுவிசேஷத்தை சொல்லும்படியான ஒரு பிள்ளைகளாக, அநேகருக்கு ஜீவனை கொடுக்கிற பிள்ளைகளாக, அநேகருக்கு வாழ்க்கையை கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாக. தரிசனம் அதற்காய்த்தான் கொடுக்கப்படுகிறது. சும்மா ஏனோ தானே என்று வாழ்கிறது அல்ல, இந்த வாழ்ந்த போன என்று அல்ல. தரிசனம் கொடுக்கப்பட்டது பிள்ளைகளையும் எதிர்கால சந்ததியும் காப்பாற்றப்படும்படியாக. தாவீது சொல்றாரு, ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுங்க. எதுக்குங்க ஜீவன் வேணும், எதுக்குங்க உயிர் வேணும் அப்படின்னா அவர் சொல்றாரு, இந்த சந்ததிக்கும் வரப்போகிற சந்ததிக்கும் உம்முடைய பராக்கிரமத்தையும் உம்முடைய வல்லமையும் நான் அறிவிக்கும்படியாக எனக்கு ஜீவனை கொடுப்பீராக. உங்க வாழ்க்கையில ஜீவன் திரும்ப வேண்டும் என்றால், திரும்ப எதற்கு கொடுக்கப்பட்டதற்கு என்றால், கொடுக்கப்பட்டதான தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக, கொடுக்கப்பட்டதான சொப்பனத்தை நிறைவேற்றும்படியாக. எல்லா பக்கம் வழிவாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதா? ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஏன்னா அந்த இடத்தில் அல்ல, தேவன் புதிய வழியை தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவாந்தர வழிகளே ஆறுகளிலேயும் வனாந்தரத்திலே வழிகளையும் உண்டாக்குகிற தேவன் நீங்கள் நானும் இப்பொழுது ஆராதித்துக் கொண்டிருக்கிற தெய்வமாயிருக்கிறார். இதுவரைக்கும் எத்தனை அற்புதங்களை உங்க வாழ்வில் அனுபவிச்சீங்களோ அதே அற்புதத்துல எனக்கு உதவி செய்வார் என்று எதிர்பார்க்காதீங்க. புதிய அற்புதத்தை உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். புதிய அற்புதம், புதிய வழிவாசல்கள், புதிய தயவுகள், புதிய மனிதனுடைய கண்களில் இரக்கம், எல்லா ரீதியிலும் உங்களுக்கு தேவன் திறந்து கொடுக்கிறார். கரங்களை உயர்த்தி அந்த தேவனுக்கு நேராக நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே கரத்தை பிடிச்சுங்க ஆண்டவரே. புதிய வழி எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. புதிய வழி எங்களை காட்டுங்க ஆண்டவரே. புதிய காரியங்களை காட்டுங்க ஆண்டவரே. வழி இல்லாத இடங்களில் வழிகளை உண்டு பண்ணி கொடுக்கிற தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். புதிய வழிகளை திறந்து கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார்.
அவர் சொல்கிறார், அந்த ரங்கத்தில் இருக்கிறதான பொக்கிஷங்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன். இருப்பு தாழ்பாள்களை முறித்து வெண்கல கதவுகளை உடைத்து நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்கிறார். கொடுக்க மாட்டேன் என்று இறுகி இருக்கிற எல்லா கதவுகளும், உதவி செய்ய மாட்டேன் என்று இருக்கிறதான எல்லா வழிவாசல்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் தானே திறக்கப்படுவதாக. புதிய வழிவாசல் திறக்கப்படுவதாக. பெற்றுக் கொள்வீர்களாக. கரங்களை தட்டி, ஆண்டவரே புதிய வழிவாசலுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. புதிய வழிவாசல், புதிய காரியங்கள், புதிதாய் இதோ நான் சகலத்தை புதிதாக்குகிறேன்.